ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த சின்ன பாப்பா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் வரல. இல்லை எவ்வளோ நேரம் விட்டு பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி உக்காண்டோம். பாருங்கள், இந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்திருந்தோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். பாருங்கள், அன்றைக்கி க்ளீனாக காட்ட முடியல. கோயில் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. இன்றைக்கி காட்டுறோம் பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாகவே பெரிய கோயிலுங்க. நல்லா இருந்தது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனது. பாருங்கள், கோயில் அங்கே சாமி அங்கே இருக்கிறது. வீடியோ எடுக்க முடியல சாமி இது க்ளீனாக. அதான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கார் ஆஞ்சநேயருன்னு. நிறைய ஜனம் இருக்கிறதுனால வெளியே கற்பூரெல்லாம் வெளியே காட்டினாங்க. பூ வந்து வெளியே தான் கொடுத்தாங்க. நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களே எடுத்துக்கின்னு வெளியே வந்தோம். வெளியே வந்து எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கின்னு கொஞ்ச நேரம் விட்டு சாப்பாட்டுக்கு போனோம். அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு பயந்து எடுத்த வீடியோ. இங்கே எல்லாமே ஜனங்க இருப்பாங்க. சனிக்கிழமை பௌர்ணமி ஆனால் பயங்கர ஜனம் இருப்பாங்க. இன்றைக்கி அதான் சனிக்கிழமை இருந்ததுனால ஜனங்க நிறைய பேர் இருந்தாங்க. குரங்கு பாருங்கள், ஏதோ வண்டியில் மிச்சர் இருந்திருக்கு போல் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து எப்படி கீழே எல்லாம் போட்டிருக்குது பாருங்கள். சாப்பாட்டுக்கு போனோம். சாப்பிட்டுட்டு பாருங்கள், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அதில் கடலக்கொட்டை பொறுக்கி துண்டுட்ருக்காங்க குரங்கு. அதுக்கப்புறம் இங்கே எங்கோ சின்னதாக குளம் இருக்குது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. ஒரு 1/2 கிலோமீட்டர் குளம் தூரத்தில் தான் இருந்தது. ஃபுல்லாகவே காடு தாங்க. ஃபுல்லாகவே காடு. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு வீடு கூட இருக்காது. கோயில் ஆஞ்சநேயர் கோயில் வந்து காட்டு உள்ளே இருக்கிறது. நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனது. தண்ணி இந்த குளத்துக்கு தான் வந்தோம். நல்லா இருக்குதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் 1:30 மணிக்கு பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி உக்காண்டோம். பஸ்ஸு அவங்களும் டிரைவர் எல்லாம் சாப்பாட்டுக்கு போனாங்க. காத்துட்டு இருந்தோம் பஸ்ஸுலேயே. பாருங்கள், எல்லாமே காடு தான். ஃபுல்லாக பஸ்ஸில் தான் வீடியோ எடுத்தேன். இது ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே காடு தான். அந்த காட்டில் தான் சாமியே இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.